தேரிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். நம்முடைய மதரசா மாணவர்கள் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வேண்டி ஒருவர் அழைக்கின்றார். யாரை கூப்பிடுறாரு? ஒரு டிராமா மாதிரி ஒரு செட்டப்ல என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு நாடகம் நடத்த இருக்கிறார்கள். அதனுடைய டிராமாவை நடத்துவதற்காக நம்முடைய மதரசா மாணவர்கள் அமீர் ரிஸ்வான், தௌஃபீக், ஃபெமினா, அர்ஷத் 4 பேர் நம் முன்னே ஒரு அழகிய டிராமா நடத்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இப்லீஸுடன் இன்டர்வியூ. அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்ம இப்போ ஒரு முக்கியமான விஐபிட்ட தான் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம். விஐபின்னா நம்ம எல்லாத்துக்கும் எதிரியான இம்சை பிடிச்ச சைத்தான்ட்ட தாங்க இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம். கூப்பிடலாங்களா? வெல்கம் தி மோஸ்ட் இரிட்டேட்டிங் பீப்புள் ஆஃப் வேர்ல்டு இப்லீஸ். வா வா உட்காரி இப்லீஸ். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இருக்கிற வரைக்கும் உங்களை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன். உங்களை அல்லாவின் பக்கம் நெருங்கி விட மாட்டேன், பார்த்துக்கோங்க. ஹா ஹா ஹா. ரொம்ப பேசாத, அப்புறம் துவா ஓதி விட்டுடுவான், பார்த்துக்கோ. ஐயோ வேணாம்ப்பா, அதை மட்டும் செஞ்சிடாத ப்ளீஸ். சரி, உன்கிட்ட நான் சில கொஸ்டின்ஸ் கேட்க போறேன். ரெடியா இருக்கிறியா? கேளு, சொல்றேன். இந்த உலகத்திலேயே உன்னோட முதல் எதிரி யாரு? அதுதான் இந்த உலகத்துக்கே தெரியுமே. என்னோட முதல் எதிரி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். நீ தான் அவங்களை எதிரின்னு சொல்லுற, ஆனா அவங்க தான் எங்களோட உயிரே, தெரிஞ்சுக்கோ. ஆமா, நீ எப்பயாச்சும் அழுது இருக்கிறியா? நான் தான் எல்லாத்தையும் எழுத வச்சிருக்கேன், ஆனா நானே 4 தடவை அழுதுருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். முதல் தடவை அல்லாஹ் என்னை சபித்த போது அழுதேன். 2வது தடவை அல்லாஹ் என்னை தூக்கி எறிஞ்ச போது அழுதேன். 3வது தடவை முஹம்மது நபி பிறந்த போது சத்தமா அழுதேன். 4வது தடவை சூரத்துல் ஃபாத்திஹா இறங்கிய போது அழுதேன். ஆமா, எப்பவும் நல்லா குண்டா கொழு கொழுன்னு இருப்ப. இப்ப என்ன ஆச்சு? உன் ஃபேஸ் வாடி போயிட்டுல இருக்கு. என்ன ஆச்சு உனக்கு? அதுவா? அது ஏன் கேட்குறப்பா? ரமலான் வேற பக்கத்தில் வந்துருச்சு. ரமலான் வந்துட்டா அல்லாஹ் என்னை சங்கிலி போட்டு பூட்டி வச்சிருவான். நரகத்தோட வாசல்லாம் மூடிடும். இந்த மக்கள்லாம் ஒரு மாச காலம் திருந்தி நோன்பு வைப்பாங்க. பள்ளிவாசல் பக்கமே போதவெல்லாம் பள்ளிவாசல் பக்கம் போய் தொழுவாங்க, குரான் ஓதுவாங்க, இல்லாதப்பட்டவருக்கு ஜக்காத் கொடுப்பாங்க, இரவு நேரங்களில் வணங்குவாங்க. அது மட்டும் அல்லாமல் அல்லாஹ்விட்ட அதிகமான நன்மையை பெற்றுவாங்க. அதெல்லாம் நினச்சிதான் இப்போவே எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு. அட பாவி, நீ எல்லாம் ஒரு ஆளா? அல்லாஹ் உன்னை விரட்டி அடிச்சதுல தப்பே இல்லடா. ஆமா, எங்கெல்லாம் கெடுக்க நீ என்ன பிளான் பண்ணுவ? அதுவா? முன்னெல்லாம் உங்களை கெடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், கெடுக்கவே முடியாது. அப்படியே தப்பு செஞ்சிட்டாலும் அல்லாட்ட போய் பாவம் மன்னிப்பு கேட்டு திருந்துருவீங்க. ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லை. என்னோட நண்பன் ஒருத்தன் இருக்கான், அவனை வச்சுதான் நான் இதெல்லாம் வேலையெல்லாம் செய்வேன். அவனே என்னோட வேலையெல்லாம் பார்த்துருவான். என்னோட பாதி பாதத்தை எடுத்துருவானா பார்த்துக்கோங்களேன். அப்படியா? யாரும் உன் நண்பன்? என்கிட்ட சொல்லு, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சொல்லிட மாட்டில்ல? சரிங்க, வா சொல்றேன். அங்கே பார், எல்லார் கையிலையும் வச்சிருக்காங்களே செல்ஃபோன். அவன் தான் என் உயிர் நண்பன். அவனை வச்சு தான் வீட்டில் இருக்கிற அத்தா, அம்மா, மகன், மகள் எல்லாத்தையும் ஈஸியாக என் வழிக்கு கொண்டு வரேன். ஹே, இது நமக்குள்ளேயே இருக்கட்டும், யார்கிட்டையும் சொல்லிடாத, புரியுதா? நீ என்ன பிளான் பண்ணுவ? அதுவா? முன்னெல்லாம் உங்களை கெடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், கெடுக்கவே முடியாது. அப்படியே தப்பு செஞ்சிட்டாலும் அல்லாட்ட போய் பாவம் மன்னிப்பு கேட்டு திருந்துருவீங்க. ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லை. என்னோட நன்மை இருக்கான், அவனே நான் செய்யற வேலையெல்லாம் செஞ்சிருவான். என்னோட பாதி பாரத்தை தீத்துருவானா பார்த்துக்கோங்களேன். அப்படியா? யாரும் உன் நண்பன்? என்கிட்ட சொல்லு, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சொல்லிட மாட்டில்ல? ம் சரிங்க, வா சொல்றேன்.
எல்லார் கையிலையும் வச்சிருக்காங்களே செல்போன், அவன் தான் என் உயிர் நண்பன். அவனை வச்சுதான் வீட்டில் இருக்கிற அத்தா, அம்மா, மகன், மகள் எல்லாத்தையும் ஈஸியா என் வழிக்கு கொண்டு வரேன். இது நமக்குள்ளே இருக்கட்டும், யார்ட்டையும் சொல்லுற, அது புரியுதா? சரி, இப்போ நான் உனக்கு டம்மா காட்டுறேன் பாரு. லோகர் தலைக்கு டைம் ஆச்சா, வந்து தொழுகுடா. தா வரமா. அல்லாஹு அக்பர். அச்சச்சோ, யாரா இருப்பா? தர்றா மச்சான், வந்துடுறேன். பாத்தியா, இப்போ நான் அவன் வழி ஈஸியா கொண்டு வந்துட்டேன். பாத்தியா? சரி சரி, லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஆமாம், தூங்கிட்டு இருக்கிறவங்க மேலே ஏன் உச்சா போகிற? புரியல, என்னது? இல்லைப்பா, தூங்கிட்டு இருக்கிறவங்க மேலே ஏன் சிறுநீர் கழிக்கிற? உனக்கு வர இடமே கிடைக்கலையா? அதுவா, காலையில ஃபஜர் பாங்க் சொல்லியும் தூங்கிட்டு இருக்கவன் மேலதான் நான் உச்சா போவேன். அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு காலையில நான் ஃபஜர் தொழுதுட்டேன்ப்பா. நீங்க? சரி, நான் கிளம்புறேன். உன்ன மாதிரி வெட்டியா பேசிட்டே இருக்க முடியாது. நிறைய பேரை நரகத்துக்கு டிக்கெட் புக் பண்ணும். நான் கிளம்புறேன், பாய். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப பாத்தீங்கல்ல இப்லீஸ், அவன் இப்படிலாம் இருக்க மாட்டான், இதோட மோசமா இருப்பான். யா அல்லாஹ், இப்லீஸோட குழப்பத்திலிருந்து எங்கள் அனைவரையும் காப்பாற்றுவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.